ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பயோஸ்பியர்ஸ். ஸோ உயிர்கோள காப்பகங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த 11 உயிர்கோள காப்பகங்களுமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஸோ உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்தியாவுடைய சுற்றுச்சூழலையும் கடலோர சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் உயிர்கோள காப்பகங்கள். இதில் பல்வேறு தேசிய பூங்காக்களும் உள்ளடங்கும். ஸோ இது இந்தியாவுடைய இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. ஸோ அந்த உயிர்கோள காப்பகங்களை எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இந்திய அரசாங்கத்தால் அதாவது யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 11 உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு 4 உயிர்கோள காப்பகங்கள் கொடுத்துட்டு இதில் எந்த உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா சைக்காலஜி பார்ட்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் பண்ணக்கூடிய சைக்காலஜி பார்ட்டில் கூட 4 கொடுத்துட்டு இதில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எந்த உயிர்கோள காப்பகங்கள் எந்த ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ பயோஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, மேக்ஸிமம் படிக்க வேண்டியதில்லை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் ஸ்டேட் வைஸ் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 2 உயிர்கோள காப்பகங்கள் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1 தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் சில தேசிய பூங்காக்கள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதுவுமே இப்போ மனாஸ் உயிர்கோள காப்பகங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மனாஸ் தேசிய பூங்காவில். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த உயிர்கோள காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உயிர்கோள காப்பகங்களில் அச்சனக்மர் டு அமர்கண்டாக் ஸோ மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அமைஞ்சிருக்கு. ஸோ அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் கேரளா அமைஞ்சிருக்கு. திப்ரு சைகவா அசாம், திகேங் திபங் அருணாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைஞ்சிருக்கு. மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. கட்ச் குஜராத், கஞ்சன்ஜங்கா பயோஸ்பியர் சிக்கிமில் அமைஞ்சிருக்கு. மானாஸ் அசாமில் அமைஞ்சிருக்கு. நந்தா தேவி உத்தரகாண்ட், நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடுல அமைஞ்சிருக்கு. ஸோ நாக்ரேக் அல்லது நோக்ரேக்னு கூட சொல்லி கொடுப்பாங்க, மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. பச்மாரி மத்திய பிரதேசம், சிம்லிபால் ஒடிசா. சுந்தர்பன் ஃபாரஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சுந்தர்பன் பயோஸ்பியர் வெஸ்ட் பெங்கால் அமைஞ்சிருக்கு, மேற்கு வங்காளம். குளிர்பாலைவனம் ஹிமாச்சல பிரதேசம். சேஷாச்சலம் குன்றுகள் ஆந்திர பிரதேசம். அண்ட் தென் ஃபைனலி பன்னா மத்திய பிரதேசம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இவ்வளோ தான். ஸோ அது அமைஞ்சிடக்கூடிய ஸ்டேட்ஸும் அவ்வளோதான். இப்போ இதில் எந்த உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த அச்சனக்மர் டு அமர்கண்டாக்கில் அமர்கண்டாக் பயோஸ்பியர் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அகத்தியமலை கேரளா, ஸோ இதுவே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பெரிய நிக்கோபார் தீவுகள், ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது, இதுவுமே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஸோ மன்னார் வளைகுடா தமிழ்நாடு, கஞ்சன்ஜங்கா சிக்கிம், நந்தாதேவி உத்தரகாண்ட், நீலகிரி தமிழ்நாடு, நாக்ரெக் மேகாலயா, பச்மாரி மத்திய பிரதேசம், சிம்லிபால் ஒடிசா, தென் ஃபைனலி மேற்கு வங்காளம். சுந்தர்பன் ஃபாரஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த 11 பயோஸ்பியர்ஸ் தான் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இதில் நீங்கள் படிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே மக்கப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பயோஸ்பியர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, இன்னொன்று நீலகிரி, எல்லாருமே தெரிஞ்சது தான் நீலகிரி. ஸோ இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டுமே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளாவில் ஒன்று தான் அகத்தியமலை, ஸோ அதுவுமே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அண்ட் தென் மேற்கு வங்காளத்துலேயும் ஒன்று தான், வெஸ்ட் பெங்காலையும் ஒன்று தான் இருக்கும். ஸோ சுந்தர்பன் ஃபாரஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சுந்தர்பன காடுகள் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கனாலே வெஸ்ட் பெங்கால் தான், அங்கே தான் பெங்கால் டைகர்ஸ் இருக்குது. ஸோ அது யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். அண்ட் தென் ஒடிசாவில் ஒன்று தான் சிம்லிபால், அதுவுமே பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. மேகாலயாவில் ஒன்று, ஸோ நாக்ரெக், அதுவுமே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். உத்தரகாண்ட்லேயும் ஒன்று தான் நந்தாதேவி, அதுவும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். மேக்ஸிமம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் சிக்கிமில் ஒன்று கஞ்சன்ஜங்கா, ஸோ அதுவும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஸோ அண்ட் தென் அந்தமான் நிக்கோபாரில் ஒன்று இருக்குது, அதுவும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான். ஸோ மத்திய பிரதேசம் டு சத்தீஸ்கரில் அமர்கண்டாக் ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மத்திய பிரதேசத்தில் பச்மாரி, மத்திய பிரதேசம் மொத்தம் 3 இருக்கும். ஸோ பன்னா, பச்மாரி அண்ட் தென் அச்சனக்மர் டு அமர்கண்டாக் இருக்கும்.
இதில் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கிறது பார்த்தீங்கன்னா அமர்கண்டாக் ஒன்று, பச்மாரி ஒன்று. ஸோ 2 மத்திய பிரதேசத்தில் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். ஸோ இமாச்சல் பிரதேசத்திலும் குளிர் பாலைவனம். ஸோ இமாலயா அங்கே தான் இருக்குது. ஸோ குளிராக இருக்கும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்திராவில் ஒன்றே ஒன்று தான் சேஷாச்சலம் குன்றுகள். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ குஜராத்தில் கட்ச் வளைகுடா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ஒரு பயோஸ்பியர். அருணாச்சல் பிரதேசத்தில் திகேங், திபங். ஸோ அதாவது நம்மளுடைய பிரம்மபுத்திரா ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல் பிரதேசம் வழியாக திகேங், திபங் அந்த பிளேஸ் வழியாக தான் என்ட்ரி ஆகும். ஸோ நீங்கள் ரிவர் சிஸ்டம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாமில் 2 இருக்குது. ஸோ மனாஸ் உயிர்கோள காப்பகம் அண்ட் தென் திப்ரு சேகோவா. ஸோ இது 2 மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தேசிய பூங்காக்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மானாஸ் உயிர்கோள காப்பகம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இந்தியாவில் அங்கே தான் இருக்குது. ஸோ மானாஸ் உயிர்கோள காப்பகம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பயோஸ்பியர் அப்படின்னு அதாவது உயிர்கோள காப்பகங்கள்னு ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ். இதை தவிர்த்து வெளியில் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் எத்தனை பயோஸ்பியர்ஸ் இருக்குது அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போங்க. தமிழ்நாட்டில் 2 இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் 1 இருக்குது. நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆந்திராவில் 1 இருக்குது. ஸோ அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் 3 இருக்குது. ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மத்திய பிரதேச சைடில் இருக்கக்கூடிய குஜராத்தில் 1, ஸோ வெஸ்ட் பெங்காலில் 1, ஒடிசாவில் 1. ஸோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றபடி மனப்பாடம் மக்கப் பண்ணுற மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பயோஸ்பியர்ஸ்லேருந்து கம்பல்சரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏயில் எக்ஸாம்ஸில் எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ குறிப்பாக ஜியோகிராஃபி டாபிக்னு எடுத்துட்டிங்கன்னா பயோஸ்பியர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ரிவர் சிஸ்டம் பற்றி ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.